இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்ற விருந்தினர் இயக்குனர் விக்னேஷ் ராஜா. தன்னுடைய முதல் படமான போர் தொழிலிலேயே தனக்கென ஒரு தனி அடையாளத்தை தேடிக்கொண்ட இயக்குனர் தான் விக்னேஷ் ராஜா. தன்னுடைய இரண்டாவது படத்திலேயே தமிழ் சினிமா உலகின் முக்கியமான நடிகரான தனுஷோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற விக்னேஷ் ராஜா கர படத்திலே அவரோடு இணைந்து பணியாற்றிய அனுபவங்களை பற்றியும், தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான அசோக் செல்வன், அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் ஆகியோரோடு தனக்குள்ள நட்பை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். விக்னேஷ் ராஜாவுக்கு சினிமா உலகின் கதவுகளை திறந்தது யார்? கதவுகளை திறந்ததுன்னா என்னோட முதல் பட வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தான் இல்லையா. ஸோ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்த டைம்லேருந்தே இப்போ நம்ம அஸ்வத் மாரிமுத்து இருக்கா இல்லையா, நான் அவர் எல்லாம் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு கம்பெனி வச்சு ஆட் ஃபிலிம்ஸு அந்த நம்ம கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது அசோக் செல்வன் எங்களுக்கு பரிச்சயம். அதே போல் பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர். ஸோ எல்லா மாதிரி சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்பொழுது இந்த குரூப்லேருந்து முதல்ல சினிமாக்குள்ளே போனது வந்து அசோக் செல்வன். சூதுகோவமில் அந்த ஒரு விஜய் சேதுபதி அந்த கேங்கில் ஒருத்தராக நடித்தார். ஸோ அப்போவே என்னென்னா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இப்போ நம்ம எல்லாம் சுற்றிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து போய் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்குள்ளே தெகிடி நடந்தது. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக நானும் அசோக் செல்வனுக்குன்னு ஒரு கதை எழுத ஆரம்பித்தோம். இதுக்கிடையில் பிரதீப் கோமாளி பண்ணிட்டார். ஸோ அது பண்ண நமக்கு முன்னாடி நம்ம கூட இருக்க ஒருத்தர் பண்ணால் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நம்ம கதை எழுதி பிச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஓமை கடவுளே ரிலீஸ் ஆச்சு. ஓமை கடவுள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ போர் தொழில் பட்ஜெட் வந்து ஓமை கடவுள் கொஞ்சம் பெருசு. அது ஹிட் ஆனதுனால போர் தொழில் வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆனதுனால அதுவும் வந்து டக்குன்னு எனக்கு ஓகே ஆச்சு. ஆனால் நான் சைன் பண்ணி ஒரு 2 வாரத்தில் லாக்டவுன் ஆகிடுது. ஸோ அந்த லாக்டவுனில் ஒரு பெரிய கேப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போர் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது E4 என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்டாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து அப்ளாஸ்ன்னு வந்தாங்க. ஸோ அப்படி தான் முதல் படம்ன்றது நடந்தது சார். கல்லூரியில் படிக்கும்போது எந்த காலகட்டத்தில் எல்லாரும் சினிமா தான் நம்முடைய கோல் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த ஒரு இது வந்துடுச்சு சார். எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து அந்த ஆசைன்றது இருந்துட்டு தான் இருந்தது. எனக்கு இன்னுமே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் எடிட்டர் ஆகணுன்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டிருந்தேன். எனக்கு வந்து காக்க படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆந்தனி சாருடைய எடிட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். எனக்கு எடிட்டர் ஆகணுன்ட்டு தான் நான் பண்ணி அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம எடிட்டர்ன்றது எடிட் பண்ணுறாரு. ஆனால் ஒரு டேரக்டர் வந்து இந்த ஷார்ட்ஸ் கொடுத்தா தான் எடிட்டர் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற போது அந்த அப்படியே டைரக்ஷன் மேலே அந்த ஒரு ஆசை ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இயர் காலேஜில் வரும்போது இந்த மாதிரி அந்த நம்மளை மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஆட்களை பார்க்கும்போது அப்படியே நம்ம அறியாமல் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். காலேஜில் இன்னொரு நண்பர் இருந்தார் சூர்யான்னு சொல்லிட்டு, அவரும் சேர்ந்து பண்ணோம். இப்போ அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த காலேஜில் அந்த சிம்போசியம்க்குலாம் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணோம். அந்த வீடியோஸ் பண்ணி ஆடிட்டோரியமில் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸு கை தட்டுறது, அந்த அப்ளாஸ் கேட்கும்பொழுது ஒரு சின்ன சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்து, ஸோ அப்போலேருந்தே ரொம்ப தெளிவாக தான் இருந்தோம் இதுதான் பண்ணணும் அப்படின்றதுல. அந்த காலகட்டத்தில் அப்போ சினிமாவை பற்றி என்னெல்லாம் பேசிக்குவீங்க நீங்கள்? அப்போ என்ன சார், எப்பவும் போல் ரஜினி கமல் சண்டை, அஜித் விஜய் சண்டை, இந்த சண்டை யார் உங்களில் யார் எந்த பக்கம்? எனக்கு வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்தே ரஜினி சார், எல்லாருக்குமே ரஜினி சார் பிடிக்கும். ஆனால் கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த சினிமா வம்பு பேசுறது இப்போ இருக்கிற அளவுக்கு இது இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இல்லை. அப்போ அந்த ஏதாவது 1-2 வெப்சைட் இருக்கும், மேகசின்ஸ் இருக்கும், அந்த சினிமா காசிப்ஸ் பற்றி படிக்கிறது, யார் என்ன படம் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் நம்ம ஃபஸ்ட் இயர் வந்ததுலேருந்து, காலேஜ் வந்ததுலேருந்து என்னென்னா மற்ற வேர்ல்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சது, ப்ளஸ் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸோட இன்டர்வியூஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும். வந்து சின்ன சின்ன நுவான்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தோம். எப்படி கேமரா யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன டீட்டெயில்ஸு, கதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்றது அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக புரிய ஆரம்பிச்சது. டைரக்டர் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ண உடனே யாரை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டீங்க? அந்த சமயத்தில் எனக்கு கௌதம் மேனன் சார் தான். ஆமாம், அவர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர்னு ஒருத்தர் இருக்காருன்றது வந்து எனக்கு அந்த ஒரு படங்களில் தான் எனக்கு தெரிய வருது. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அப்போ அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரக்டராக இருந்தார், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஒத்துமை இருக்குது, அவர் பண்ணுறாருன்னு நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படின்றது. அப்போ அவர் தான் வந்து
இதுவாக இருந்தார். அப்படியே மற்ற டேரக்டர்ஸ் அவர் வந்து மணி சாரை பற்றி பேசுவார். நான் மணி சாரை பார்த்து தான் நான் இது பண்ணேன். அப்புறம் அவர் படங்கள் பார்த்தது தான் ஒரு டேரக்டராக அவர் எப்படி பண்ணியிருக்காரு, ஷார்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காரு, எப்படி கதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி போய் பல டேரக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. பட் அப்போ ஒருத்தர்னு சொன்னால் கௌதம் மேனன் சார் தான். டைரக்டர் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படங்களெல்லாம் பார்க்கும்போது எதை உன்னிப்பாக பார்ப்பீங்க அந்த படத்தில்? நான் மெயினாக வந்து இதுதான் சார் பார்ப்பேன், கேமராவை எங்கே வைக்கிறாங்க அப்படின்றது தான் நான் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன். கேமரா எப்படி வைக்கிறாங்க, கேமரா எப்படி நவுத்துறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேசினேஷனாக இருந்தது. ஆமாம், எடிட் பேட்டர்ன், ஷார்ட் டிவிஷன்ன்றது தான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஒரு சினிமான்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கான இன்னசென்ஸை நம்ம தொலைச்சிரும். நம்ம படம் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் அதை மறக்கடிச்சு நம்மளை வந்து உள்ளே இழுக்கும். அப்படி கேமரா மூமெண்ட்டு யார் யார் படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் மெயினாக ஒரு மணி சார் படங்கள் தான். அதாவது இப்போ ஒரு சீன் இருக்குது, அந்த சீனை வந்து 15 ஷாட்லேயும் சொல்லலாம், 5 ஷாட்லேயும் சொல்லலாம், 3 ஷாட்லேயும் சொல்லலாம்னும் போது மணி சார் வந்து அந்த எக்கனாமிக்கல் ஸ்டோரி டெல்லிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது மினிமம் கட்ஸை வச்சுக்கிட்டு கேமரா மூமெண்ட்டில் எப்படி கதை சொல்கிறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங். ஆனால் போரும் அடிக்காது. அந்த அளவுக்கு ஷார்ட்டுக்குள்ளே ஏதாவது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கேமரா மூவ் ஆகும், ஒன்று ஆர்டிஸ்ட் மூவ் ஆவாங்க. கமல் சாருமே நிறையா ஐ திங்க் அந்த ஃபிலிமில் இருந்தபோது அந்த ஒரு விஷயம் இருந்தது, எப்படி மினிமம் ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்ற போது அது வந்து என்னென்னா அந்த சினிமான்ற இல்யூஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் மெயினாக மணி சார் இது வந்து நான் நிறையா பார்ப்பேன். நான் படங்கள்லாம் போட்டு பார்த்து எப்படி பண்ணிடுறேன். அந்த பாம்பே படம்லாம் நிறையா வாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் எப்படி அந்த ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டு, அலைப்பாயுதே, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, விருமாண்டி, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். உங்களுடைய முதல் படம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதாவது சார் தெரிஞ்சுன்னு இல்லை, நான் வேட்டையாடு விளையாடு பார்க்கும்பொழுது நான் மிரண்டு போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், கௌதம் சார் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்ற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்புன்றது வரும். பொதுவாக ஹைப்பாகி ஒரு படத்துக்கு போனால் ஏமாற்றம் தான் ஆகும் பல நேரங்கள். ஏன்னா நம்ம யோசித்தது அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும். நான் யோசித்ததை விட பார்க்கும்போது என்னன்னா அது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து, அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு பண்ணணும்னு ஏதோ ஒரு சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம அது நடந்து எவ்வளோ வருஷங்கள் கழித்து படம் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஒரு ஐடியா வரும்போது சரியா அப்படி பண்ணோம். ஆனால் ஏன்னா நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ராட்சசன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை தான் பெரிய தாக்கமாக இருந்தது எனக்கு போர் தொழில் இது பண்ணுறதுக்கு. உங்களுடைய கதை எந்த மாதிரி பாணியில் இருக்கணும் அப்படின்றது எப்போ வரையறுத்துக்கிட்டீங்க நீங்கள்? சார் நான் வந்து ஆல்ஃப்ரெட் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் கூட தான் சேர்ந்து தான் நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து எழுதுவேன். அவர் வந்து நான் புதிய தலைமுறையில் வேலை செஞ்சும் போது என் கூட வேலை செஞ்சவர். ஸோ அவர் கூட அந்த பழக்கன்றது இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உட்காரும் பொழுது என்னென்னா ஒரு 2-3 விஷயம் தான் சார். அதாவது மிஷ்கின் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அதாவது ஒரு கதை அப்படின்னா ஒரு கதையோட ஃபங்க்ஷன் என்ன, ஒரு கதை ஏன் உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகும்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது அது ஏதாவது ஒரு விதத்தில் கற்றுக் கொடுக்கணும். அது சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்ட கதைகளாக இருக்கட்டும். அதாவது ஹியூமன்ஸ் வந்து அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை ஒரு டெலிவரி மெக்கானிசம் தான் ஒரு கதை அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான். அதே மாதிரி ஒரு கதைன்றது கதையில் ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சுன்றது அது ஹீரோ வந்து ஒரு சேஞ்சுக்கு சப்ஜெக்ட் ஆகணும். அவன் எப்படி மாறுறான்றதுலேருந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு டேக்அவே இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக இருப்போம். ரெண்டாவது என்ன, ஹீரோன்றவன் வந்து எப்பயுமே ஒரு ப்ரெஷரில் இருக்கணும். அவனுக்கு வாழ்க்கைன்றது ஈஸியாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கணும். அந்த ப்ரெஷர் அவன் எப்படி ஓவர் கம் பண்ணுறான் அப்படின்றதும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான் சார், அதாவது அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறது. ஒரு சீன் நடக்குதுன்னா அந்த சீனுனால தான் அடுத்த சீனுக்கு நகரணும். அந்த ஒன்று அதனால இருக்கணும், இல்லை அதுக்கு முரணாக இருக்கணும். இது ரெண்டுன்றதை லிங்காக வச்சே தான் கொண்டு போகணும். அதிகபட்சம் ஒரு 4-5 சீன் வேணால் வெளியில் போயிட்டு வரலாம் நம்ம வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேசிக் ரூல்ஸுன்றதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணுறது. அதுக்குள்ளே என்ன வேணால் நம்ம கதை சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா சார். முதல் படத்தில் வந்து அசோக் செல்வன், சரத்குமார்லாம் நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்கள மனசில் வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டில் எழுதினதுக்கு பிறகு அவங்கள கேஸ்ட் பண்ணிங்களா? அசோக் செல்வன் நடிக்கிறதுன்றது ரொம்ப நாள் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேரக்டருக்கு வந்துட்டு இவர் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதில் அர்ஜுன் சார்க்கு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சரத் சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் ஒரு பொன்னியின் செல்வன்
அவர் சபாத்தில் இருந்தார். அப்போ அதுதான் திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்த உடனே சரி அவரை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணது. அப்படி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த இன்னொரு கேரக்டருக்கு சரத்பாபு சார்ன்றது வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தோம். அது வந்து அவர் வரணும், அவர் வந்தால் விக் இல்லாமல் தான் அவர் நடிக்கணும், அது நடித்தா தான் படம் அப்படின்றதுல ரொம்ப இதுவாக இருந்து அவர்கிட்ட போய் அதுதான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஹீரோஸை காஸ்ட் பண்ணுறத விட அவர் கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் படத்தோட ஒரு யூஎஸ்பியாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சரத்பாபு சார் யாரும் விக் இல்லாமல் பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது கூகுளில், அது எப்படியோ எங்கள் கண்ணில் பட்டுருச்சு, எங்கேயோ அடியில் புதஞ்சு கிடக்கும். கமல் சாரோட அவர் பேசிகிட்டு இருப்பார், அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இவர் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் அப்படின்றதுனால அவர்கிட்ட கேட்டு அவர் தான் பண்ணணும்னு போய் கேட்டேன். அவரும் வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக அதெல்லாம் பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பராக வேலை செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த கதையை எழுதி முடிக்க? எப்படியும் அதாவது கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுறது ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கிடையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ராட்சசன் ரிலீஸ் ஆனதுனால அதுக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸை கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருந்தது. அதனோட ரெஸ்பான்ஸை பார்த்து சில விஷயங்கள் ட்வீக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. உங்கள் கதையை பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயம் நிச்சயமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னலாம் முடிவு பண்ணீங்க? சார் நிச்சயமாக இருக்கணும்னா சார் நான் சஸ்பென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா சார் இப்போ சினிமாவில் வெவ்வேறு இமோஷன்ஸ் கையாளுறோம். காதல் இருக்குது, நட்பு இருக்குது, விரோதம் இருக்குதுன்னு. அந்த எல்லா இமோஷனுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இமோஷன்ஸ் தான். ஆனால் சஸ்பென்ஸ்ன்றது மட்டும் சார் சினிமாவில் மட்டும்தான் சார் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா சஸ்பென்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வெளியில் போய் இருந்து பார்த்தா தான் சஸ்பென்ஸ். உங்களுக்கு நடந்ததுன்னா அது ஷாக் தான், அது த்ரில்லு தான். இப்போ இந்த கதவுக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கான்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உள்ளே போனால் என்ன ஆகுன்றது எனக்கு தான் சஸ்பென்ஸ், உங்களுக்கு சஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ இந்த சஸ்பென்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு மட்டுமே உரித்தான ஒரு இமோஷனுன்றது போது அது பண்ணால் நல்ல ஒரு இப்போ எனக்கு பொறுத்தவரையிலே நிறைய இடங்கள் அந்த சைலன்ஸ் தியேட்டரில் அந்த ஒரு அப்சல்யூட் சைலன்ஸ் வந்து இருந்தது. இந்த சஸ்பென்ஸை வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணதுனால தான். ஸோ அந்த சஸ்பென்ஸுன்றது டெஃபினட்டாக இருக்கணும். அடுத்து என்னன்ற ஒரு கேள்வின்றது இருக்கணும் சார். இப்போ நான் படம் போயிட்டுருக்கு, டப்புன்னு நான் நிப்பாட்டினா உங்களுக்கு வரணும், ஏன் நிப்பாட்டினேன் போடு அடுத்து என்னன்ட்டு. அதை மட்டும் அந்த பல்ஸை மட்டும் டெம்போவை மட்டும் வச்சுக்கிட்டே பண்ணணுன்றது தான். இதுக்குள்ளே என்ன ஜானர் வேணாம், நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரியே சொன்னாலும் அடுத்து என்னன்றது தான், எந்த கதையாக இருந்தால் அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றது தான் சார். இந்த மாதிரி சிம்பிளான மேட்டர் மட்டும் தான் சார் நாங்கள் யோசிக்கிறது. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது உதவியாளராக இருந்து அந்த அனுபவத்தோட டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? எனக்கு ஃபிலிம் ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டோன்னு தோணுச்சு சார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணுன்ட்டு எனக்கு என்னன்னு தெரியல, தோணலை. ஆனால் ஃபிலிம் ஸ்கூலுக்கும் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் புதிய தலைமுறையில் போய் சேர்ந்தேன். அப்போ தான் புதுசாக இருந்தது. அப்போ என்னுடைய பாஸ் யாருனாக்கா பால கைலாசம், நம்ம கே பாலச்சந்தர் சார் பையன், ப்ளஸ் நாகா சார் அவங்க இருந்தார். நம்ம ஒரு மர்மதேசம், விடாது கருப்பெலாம் இருக்கு. நான் வந்து ஏடியா வேலை பார்க்கலாம், என்னோட குருன்னு சொன்னால் அவங்க 2 பேர் தான். நான் அவங்க டெலிவிஷனில் வேலை செஞ்சாலும் கூட அவங்க அந்த டைம் உங்களுக்கு தெரியும் பால கைலாசம் சார் அப்போலேருந்தே இன்னோவேட்டிவ் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ். ஸோ அவர் டெலிவிஷனில் வேலை பார்க்குறோன்ற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் கொடுக்காம சின்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கும் போதும் இப்போ நான் அதான் ஒரு கட் பண்ணனா ஒரு கையை பிடிப்பார், ஏன் கட் பண்ணுற விடு, ஷார்ட் ஹோல்ட் ஆகுது விடு அப்படின்னு. அது மாதிரி நாகா சார் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் அப்படின்றதுலாம் அதெல்லாம் அவர் எப்படின்னா, இப்போ நாங்கள் சின்ன ஃபிக்ஷன் பீசஸும் பண்ணுவோம். ஒரு ஆக்டர் வந்து ஒரு பதில் சொல்லி ஒரு டயலாக் சொல்லிகிட்டே இருப்பார் சார், நமக்கு வேணுன்ற மாதிரி வரவே வராது. நாகா சார் உள்ளே வருவார், வந்துட்டு எதுவுமே இல்லை சார், இந்த விரல் இப்படி மடக்கி இப்படி கையை மட்டும் இப்படி மாற்றி இப்படி வச்சுங்க அப்படின்னு. இப்படி மாற்றினா நமக்கு வேணுன்ற டயலாக் வரும் சார். அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் அட்டகாசம் படத்தில் கண்ணாடி திருப்புற அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு சின்ன பாஸ்டர் மாற்றுங்க, இப்படி திரும்பி உட்காருங்கனாக்க நமக்கு வேணுன்றது அப்படியே வந்துடும். இதெல்லாம் எனக்கு எப்படின்னா புதிய தலைமுறைன்ட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து சினிமா கற்றுக் கொடுத்த இடம் எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு மெயின். அதுக்கப்புறம் ஆர்எஸ் பிரசன்னா இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம கல்யாண சமையல் சாதம், இப்போ ஹிந்தியில் கூட அமீர் கான் படம் பண்ணாங்க இல்லையா, அவர் கூட நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவேன். அவருடைய கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் கூட அசிஸ்ட் பண்ணேன். ஸோ அவரும் எங்களுக்கு நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முறையாக கற்றுக்கிட்டதுனா இவங்க 3 பேர்கிட்ட தான். மற்றது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து யூடியூப்பை பார்த்து உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டது எவ்வளோ ஒரு உண்மையிலே நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு வசந்த பாலன் சார்து, ரவிக்குமார் சார்து, செல்வமணி சார்து, எத்தனையோ எனக்கு எப்போல்லாம் டவுனாக இருக்கோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே போட்டுவிட்டு நான் அப்படியே கேட்டுக்கிட்டே போகுது. ஒரு என்ன சொல்ல ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம ஒரு எனர்ஜியை கிளப்பி விடாது. போர் தொழில் எழுதி முடித்த உடனே திரும்ப நீங்களே பல முறை படித்து பார்த்துட்டு. ஆமாம் சார். எப்படிப்பட்ட நிறைவை உங்களுக்கு கொடுத்தது இந்த ஸ்கிரிப்ட்? அதான் சார் எப்பயுமே சார் ஒரு கதையை எழுதி முடிச்சு சார் அப்போ ஒரு நிறைவு இருக்கும் சார்.
அதுக்கப்புறம் கீழே தான் சார் போய்கிட்டே இருக்கும். அது அப்பப்போ பீக் அடிக்கும்னா யாராவது ஒருத்தர் கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். எஸ்பெஷலி த்ரில்லர்ன்ற போது நமக்கு எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது பிறகு ஒரு மாதிரி மறத்து தான் போயிடும். அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் எல்லா படத்துக்குமே அது இருக்கும். இப்போ நம்ம ஒரு 100 வாட்டி எடிட்டில் பார்ப்போம், மிக்ஸில் பார்ப்போம், மியூசிக்கில் பார்ப்போன்ற போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது என்ன கரெக்டாக காமெடி ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் எந்த ஒரு டேரக்டருமே இருப்பாங்க. ஸோ எனக்கு நிறைவுன்றது என்னென்னா சார், எழுதிட்டு இருக்கும்போது சில நாள் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் சார். ஒரு சீன் கரெக்டாக வந்து விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பயங்கர ஹாப்பியாக இருக்கும். சில நாள் அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடவே தான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் படம் முடித்து பார்க்கும்போது சுற்றி இருக்கவங்க ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம தேத்திக்கிறோம். ஓகே, நல்லா இருக்குது போல், கரெக்டாக இருக்குது போல் அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு சார். எழுதி முடித்தோடனே யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க சார்? எழுதி முடித்த உடனே சார், நான் என்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், ஒரு 10-15 பேர் நம்பிக்கையான ஆட்கள். சரியா, நல்லது தப்பு சரி. ஆமாம், நம்ம கரெக்டாக என்ன விஷயம் சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த 15 பேருக்கு அட் அ டைம் அனுப்ப மாட்டேன். அது 5-5 பிரித்து பண்ணணும். ஸோ முதல் 5 பேருக்கு ஃபஸ்ட் அனுப்புறது, அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி அது திருத்துறது. ஏன்னா திருத்துறதை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வேணும். ஸோ அடுத்த செட் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு, அதே மாதிரி நான் கருத்து கேட்கும் பொழுது நான் இப்போ எப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவங்கள மீட் பண்ண வரேன், நீங்கள் சொல்கிறீங்கனாக்க பதில் பேச்சே நான் பேச மாட்டேன், நான் டிஃபெண்டே பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், வெறும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அமைதியாக இருந்துப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற எது எனக்கு ஸ்பார்க் ஆகும். இப்போ நீங்கள் பேசும்போது நான் குறுக்க டக்குன்னு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், ஒன்று நீங்கள் நினைக்கலாம், ஐயோ அஃபெண்ட் ஆகுறாரு, நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பூசி மடிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏன் நல்லதுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னும் போது அந்த பக்குவம்லாம் எனக்கு லேட்டராக தான் வந்தது. ஏன்னா இப்போ ஒரு கதை எழுதி ஒரு படத்தை எழுதி காட்டும் போது முதல் உங்களுக்கு என்ன ஒரு கோவம் வரும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி நீ பாட்டு அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு. பட் அது இல்லை விஷயம், நம்ம வந்த இது அது கிடையாதுன்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்குன்றது நான் நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டு, ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும்போது சரி செஞ்சுக்கிறதுன்றது நல்லது. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் சொன்னாங்க அப்படின்றது விட இது பெட்டர்னு எனக்கு. அதே மாதிரி எடிட்டும் அதே தான். நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வெவ்வேறு வெர்ஷன்ஸு வெவ்வேறு ஆட்கள்கிட்ட காமிச்சு இன்புட்லாம் வாங்கிட்டு தான் நான் பிக்சர் லாக் பண்ணுறதே. உங்கள் நண்பர்களில் யார் யாருக்கெல்லாம் சொன்னீங்க? அஸ்வத், பிரதீப், இவங்களெல்லாம். ஸோ அஸ்வத்துன்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அப்புறம் ஸ்ரீ கார்த்திக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் ஒக்கே ஒக்க ஜீவிதம் கணம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அசோக் செல்வனுக்கு நான் கதை சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு சினிமா சர்க்கிளில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிற படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க சில பேர், அசிஸ்டன்ட் கேமராமேனு. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் இருக்குது சார். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம எப்பயுமே ஃபீட்பேக் வாங்குறது. இவங்களாம் என்ன சொன்னாங்க கதையை கேட்டு? போர்த்தொழில் சார், போர்த்தொழில் கதையை கேட்டுட்டு எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அதில் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த இன்னொரு சரத்பாபு சார் இல்லை இன்னொருத்தர்னு கதை மாறும்பொழுது அந்த இடம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது கரெக்டாக பண்ணலைன்னா படம் மிஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயன்றது வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சு ஷூட்டுக்கு போனோம். ஷூட் முடிஞ்சு படம் போட்டு காமிக்கும் போது அஸ்வத் தான் ஃபஸ்ட்டு சொன்னான், படம் பிளாக் பஸ்டரா அப்படின்னு. அதான் இல்லை, பிளாக் பஸ்டர் நான் சொல்ல, அடுத்த வருஷம் உனக்கு எல்லா டெபு டைரக்டர் அவார்டும் உனக்கு தான் வரும், படம் எவ்வளோ பெருசாக போகுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு அவன் வீட்டில் தான் பார்த்தோம் காப்பி அது சொன்னான். அதே மாதிரி 2-3 பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அந்த படம் அந்த த்ரில்லர் விரும்புகிற ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சில் போகணும். பட் எனக்கு என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் நாங்கள் பண்ண விஷயமா என்னன்னு தெரியல, ஃபேமிலி ஆடியன்ஸாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நான் 2வது நாள் 3வது நாள் போகும்போது நிறையா லேடிஸு பசங்க அவங்க அது வந்ததுனால அது ஒரு படம் பெரிய ஒரு கலெக்ஷனில் போய் முடிஞ்சது. அந்த கதையை நிராகரித்தவர்களும் இருக்காங்களா? பல பேர் இருக்காங்க சார். அது எப்பவுமே நம்ம கதை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறது, இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா சார், கொஞ்சம் ரிஸ்க்கான படம் தான் சார் பேப்பரில். ஏன்னா பாட்டு கிடையாது, காமெடி கிடையாது, ஒரு ஹீரோயின் லவ் ட்ராக்ன்றது கிடையாது, ஃபைட்டுன்னு பெருசாக கிடையாதுன்னும் போது முழுக்க அந்த திரைக்கதையோட சுவாரஸ்யத்தை மட்டும் நம்பி இருக்கிற அது மூட் பீஸ். நான் கதையாக சொல்கிறதோட எடுத்து காமிச்சாதான் கேரக்டரைசேஷன் உள்ளன்ற போது, அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணுற விதம், மூடு, மியூசிக், எஃபெக்ட்ஸ் அப்படின்ற போது, ஸோ அந்த மாதிரி பல பேர்கிட்ட இந்த கதை போச்சு. சில பேர் இப்போ நான் சொன்ன காரணங்கள்னால்தான் நான் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரிஜெக்ஷன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியும். சில சமயம் என்னன்னா, கதை கேட்டுட்டு போது தூங்கிடுவாங்க, கதை ஒழுங்காக கேட்க மாட்டாங்க, 10 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கன்னுவாங்க. இப்போ என்னன்னா சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே மாதிரியான ஒரு ஹை கான்செப்ட் கதைன்னு வச்சுக்கோங்க சார். நான் டக்குன்னு உங்களுக்கு கான்செப்ட் சொன்னனாலே உங்களுக்கு
ஒரு ஸ்பார்க் அடிக்கும். ஆமாம். இப்போ போர்த்தொழில்னா ஒரு சீரியல் கில்லர் இருக்கா, 2 போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1000 படம் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க. நமக்கு உள்ள பிளேயில் தான் விஷயம் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்தா தான் என்னால் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து இப்போ E4ல் சாரதின்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்டார். அதுக்கு முன்னாடி என்னுடைய மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய்க்கு நான் கதை சொன்னேன். அவர் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் தான் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு அனுப்பிச்சு அப்படி தான் வந்து கடைசிக்கு ஓகே ஆச்சு. உங்களுக்கு கதையை ஏற்றுக்கிட்டவங்க அவங்க நிராகரித்த போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இது திருப்பி வேறு ஏதாவது எழுதணுமா இல்லை இதையே வந்து இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தணுமா அப்படி என்ன? அதாவது சார் அது 2 விதம். ஒன்று பல நேரங்களில் நான் என் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நடக்கிற மாதிரி தெரியல, நானும் யார்கிட்டயோ சொல்லி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இது நகர்ற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் நான் இருந்தேன் ரொம்ப நாள். அப்போ தான் வந்து நம்ம ஸ்ரீகார்த்திக் வந்து ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கதை சொல்கிறான். அவன் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டான், இன்னொரு வாட்டி கதை சொல்லணும்னு கேட்ட உடனே அவன் ஃபஸ்ட்டு சொன்னான், ஏன்டா இந்த கதையை வச்சுட்டு ஏன்டா சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. தனுஷ் உங்களை ஏற்கனவே கூப்பிட்டு பேசினதுனால அந்த கதை அப்படி உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சா இல்லை கதை எழுதி முடியும் போது அவர் தான் சரியாக இருப்பான்னு தோணுச்சா? இல்லை, கதை எழுதிட்டு இருக்கும் போது இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் இதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆவார் அப்படின்னு உங்களுக்கு தோணினதுக்கு முக்கியமான விஷயம் இது என்னன்னா சார், ஒரு இமேஜ் கான்ஷியஸ் இல்லாத ஒரு ஸ்டார்னு எனக்கு தோணும் சார் எப்பயுமே தனுஷ் சார் பொறுத்த மட்டும். நீங்கள் ரொம்ப சரத்பாபு நடிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க. அவர் இந்த கதையை கேட்டுட்டு என்ன சொன்னார்? உடனடியாக நிகழ்ந்தது அது? அதாவது சார், நான் ஃபஸ்ட்டு என்னன்னா அவர் படம் நடிக்கிற ஐடியாவில் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.